நீங்க யாராவது இந்த ஃப்ரீலான்சிங் வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் தான் அல்லது இதையெல்லாம் யாருமே ஃபுல் டைமா செய்ய வாய்ப்பே இல்லை என்று நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்காகத்தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நீங்கள் ஃப்ரீலான்சிங்கை ஃபுல் டைமாக செய்கிறேன்னா அதுக்கு நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு பிகினரில் இருந்து ப்ரோ வரைக்கும் போகிறதுக்கு செய்ய வேண்டிய ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாமே தியரிட்டிக்கல் கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக வந்தது. நீங்கள் என்னுடைய இந்த சைட்டில் வந்து நான் அதுக்குரிய ப்ரூஃபையுமே போட்டு வருவேன். ஸோ அதன் மூலமாக ஒரு ஃப்ரீலான்சிங்கை எப்படி ஃபுல் டைம் ஜாப்பாக செய்யலாம்ங்கிறத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால், நான் கிட்டத்தட்ட 4 வருஷமாக ஃபுல் டைமாக ஃப்ரீலான்சிங் செஞ்சிட்ருக்கேன். அண்ட் கிட்டத்தட்ட இந்தியன் ருபீஸில் கிட்டத்தட்ட ஒரு 38 lakhsக்கு மேலே இந்த ஃப்ரீலான்சிங் மூலமாக மட்டுமே மணி மேக் பண்ணியிருக்கேன். அண்ட் இது போக எங்களுக்கு ஒரு ஸ்டார்ட் அப் ஏஜென்சியும் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் கற்றுக்கிட்ட விஷயத்தை உங்களுக்கு ஒரு கைடு மாதிரி சொல்கிறேன். ஸோ இப்போ தான் நீங்கள் ஆன்லைனில் மணி மேக் பண்ண போகிறீங்க, இப்போ தான் ஃப்ரீலான்சிங் கரியருக்குள்ளே வாரீங்கன்னா, உங்களுக்கு நான் சொல்கிற முதலாவது அட்வைஸ், ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்மில் போய் உங்களுடைய அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஃபைவரில் ஓப்பன் பண்ணலாம் அல்லது அப்வொர்க்கில் ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஃபைவர் கொஞ்சம் பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ நானும் அதில் தான் ஃபஸ்ட்டாக ஓப்பன் பண்ணேன். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஒரு அவுட்ரீச் பண்ணி கூட கிளைண்ட் எடுக்கலாம். உங்களோட ஊர்லேயோ அல்லது உங்களோட ஏரியாவிலேயோ கிளைண்ட்ஸ் எடுத்து அதன் மூலமாக நீங்கள் ஒர்க் பண்ணி சம்பாதிக்கலாம். பட் இதெல்லாம் வந்து லாங் டேர்மில் பண்ண முடியாது. ஒரு 5 monthsக்கோ 6 monthக்கோ இப்படி பண்ணலாம். ஏன்னா அந்த ஊரை விட்டு தாண்டுனா உங்களை யாருன்னே தெரிஞ்சிருக்காது. பட் அதுவே ஒரு பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஓப்பன் பண்ணி ஒரு ப்ரொஃபைலை அதில் நீங்கள் ஒரு 5 ஆர்டர் செஞ்சீங்கன்னா அது அந்த பிளாட்ஃபார்மில் சேவ் ஆகி இருக்கும். ஸோ எப்போ இருந்தாலுமே ஒரு கிளைண்ட் வரப்போ, ஓகே நீங்கள் 5 ஒர்க் இதுக்கு முதல் பண்ணிக்கிறீங்கிறத ஈஸியாக பார்த்துக்கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்படியான பிளாட்ஃபார்ம்ஸில் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து ஒவ்வொரு மந்த்துக்கும் விசிட் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இப்படியான ஒரு பிஸ்னஸை க்ரியேட் பண்ணுறப்போ அது கொஞ்சம் காலம் போனதுக்கு பிறகு கிளைண்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்ட வருவாங்க. பட் நீங்கள் அவுட்ரீச் பண்ணுறதன் மூலமாலாம் நீங்களே யோசிச்சு பாருங்கள், காலையில் எழும்பி ஒவ்வொருத்தருக்கு இமெயில் பண்ணி அதுக்கு ரிப்ளை கிடைக்காம, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு லைஃப் லாங்குக்கு செய்யக்கூடிய ஒரு ஒர்க் கிடையாது. அண்ட் இது போக உங்களுடைய நிறைய டைம் வந்து கிளைண்ட்டை சர்ச் பண்ணுறதுலேயே வேஸ்ட் ஆகும். ஆக்சுவலாக ஒர்க் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட்டு இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ எனக்கும் தெரியும், இப்படியான பிளாட்ஃபார்ம்ஸில் போய் நீங்கள் ஒரு ப்ரொஃபைலை ஓப்பன் பண்ணி அதில் ஃபர்ஸ்ட் ஆர்டர் எடுக்கிறேங்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. பட் ஒரு விஷயத்தை லைஃப்பில் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஒரு விஷயம் கஷ்டமாக இருக்கண்டா மட்டும்தான் அதுக்குரிய வேல்யூ இருக்கும். ஒன்று ஈஸியாக கிடைக்குதுன்னா அது நிலைச்சு நிற்காது. ஏன்னா எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஈஸியாக எடுத்துடலான்னா அப்புறம் அந்த பிளாட்ஃபார்முக்கு ஒரு வேல்யூ இருக்காது. ஸோ அந்த போட்டிக்குள்ளே நம்ம போட்டி போட்டு ஃபர்ஸ்ட் ஆர்டர் எடுத்தால் தான் அந்த ப்ரொஃபஷன் நமக்கு நிலைச்சு நிற்கும். பட் இதுக்கு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்களும் இருக்குது. ஸோ நான் அதையெல்லாம் அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். ஸோ இப்போது உங்களுக்கு ஒரு சில ஆர்டர்ஸ் கிடைக்க தொடங்கினதுக்கு பிறகு, லெட்ஸே நீங்கள் ஒரு 50 ஆர்டர் செஞ்சிட்டிங்கன்னா அதோட வந்து நிறுத்திடாதீங்க. ஸோ லெட்ஸே நீங்கள் இப்போ ஃபைபரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ரேட்டிங்ஸ் இருக்கும், ரிவ்யூஸ் இருக்கும், ஒரு 50 ஆர்டர் செஞ்ச அந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி இன்னொரு பிளாட்ஃபார்மில் போய் நீங்கள் ஒரு ப்ரொஃபைலை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஃபைவரில் ஏற்கனவே ஒர்க் பண்ணிங்கன்னா இப்போ அப்வொர்க்கில் போய் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே உங்களுக்கு ஃபைவரில் ஆர்டர் எடுக்க கஷ்டமாக இருந்த மாதிரி அப்வொர்க்கில் இருக்காது. ஏன்னா உங்ககிட்ட ஆல்ரெடியே பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அண்ட் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ ஆன்லைனில் இருக்குது. ஸோ இதன் மூலமாக நீங்கள் அடுத்த பிளாட்ஃபார்ம்ஸில் கொஞ்சம் ஈஸியாக உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆர்டர் எடுத்துக்க முடியும். இப்போது இந்த 2 பிளாட்ஃபார்மும் சக்ஸஸ் ஆன பிறகு நீங்கள் ஒரு ஏஜென்சியை க்ரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. இங்கே ஏஜென்சிங்கிறது உங்களுக்கு அந்த ஒரு ஓனாக வெப்சைட் அண்ட் நீங்கள் செஞ்ச ஒர்க்கையெல்லாம் அந்த வெப்சைட்டில் போட்டு ஒரு யூஎஸ்லேயோ அல்லது யூகேலேயோ உங்களுடைய கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணி இதன் மூலமாகவும் நீங்கள் கிளைண்ட்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணலாம். இப்போ உங்ககிட்ட நிறைய ரிவ்யூஸ் இருக்கும், அதே மாதிரி பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ ஈஸியாக கிளைண்ட்ஸ் வந்து இப்போ உங்ககிட்ட வருவாங்க. அண்ட் எனக்கும் இப்படி நிறைய கிளைண்ட்ஸ் வரவங்களும் இருக்கிறாங்க. அண்ட் எனக்கு இன்றைக்கும் ஒரு பேமெண்ட் வந்து ஒரு கிளைண்ட் பண்ணியிருந்தார். அண்ட் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்கள் இந்த இமெயில் பண்ணி கோல்டு இமெயில் பண்ணி கோல்டு காலிங் பண்ணி எல்லாம் நீங்கள் வெள்ளைக்காரங்க கிட்ட இருந்து ஒர்க் எல்லாம் எடுக்க முடியாது. நீங்கள் மேபி உங்களோட ஊருக்குள்ளேயோ அல்லது பக்கத்து ஊர்லேயோ இமெயில் பண்ணியோ மெசேஜ் பண்ணியோ ஒர்க் எடுக்கிற மாதிரி வெள்ளைக்காரங்க கிட்ட அப்படி எடுக்க முடியாது. ஏன்னா அவங்க பொதுவாகவே இந்தியன்ஸ்ண்டா கொஞ்சம் ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்த விஷயம். ஏன்னா நீங்கள் இப்போ ஃபைபர் மாதிரியோ அப்வொர்க் மாதிரியோ ஒரு பிளாட்ஃபார்முக்குள்ளே போக கண்டிப்பாக அந்த ட்ரஸ்ட் இருக்கும். பட் நீங்கள் ஒரு இமெயில் பண்ணி நான் உங்களுக்கு இதை செஞ்சு தரேன்னா 100க்கு 99.99% வெள்ளைக்காரங்க அதுக்கு ரிப்ளையே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பொதுவாகவே கொஞ்சம் ட்ரஸ்ட்டு குறையே. ஸோ இது வந்து ஃப்ரீலான்சிங்கில் இருக்கிற ஒரு ஹார்டான ட்ரூத் வந்து.
பட் அதுவே யூகே, யுஎஸ்ஏல பிறந்த அந்த நாட்டுக்காரங்க அவங்களுடைய நாட்டில் இருக்கிறவங்களுக்கு அவுட்ரீச் பண்ணுறப்போ, கோல்டு காலிங், கோல்டு இமெயில் பண்ணுறப்போ அவங்களுக்கு ஜொப்பை கொடுப்பாங்க. பட் நமக்கு தரமாட்டாங்க. அது எப்படின்னா, இப்போ நீங்கள் இந்தியாவுக்குள்ளே இருக்கிறீங்க, இந்தியன் கிளைண்ட்ஸுக்கு நீங்கள் வந்து இமெயில் பண்ணும்போதோ அல்லது கால் பண்ணும்போதோ மேபி உங்களுக்கு ஒரு ஒர்க் தரலாம். அதே மாதிரி யூகேயில் நம்ம ஏஜில் இருக்கிறவங்க இப்படி இமெயில் பண்ணுறப்போ, இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கால் பண்ணி பேசுகிறப்போ அவங்கள நம்பி ஒர்க் கொடுப்பாங்களே தவிர, நம்மளை நம்பி யூகேல இருந்து ஒருத்தர் நமக்கு ஈஸியாக ஒர்க் தர மாட்டார். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் சில இங்கிலீஷ் வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, நான் வந்து கோல்டு கால் பண்ணேன், கோல்டு இமெயில் பண்ணது மூலமாக எனக்கு $1000 ப்ராஜெக்ட் கிடைச்சதுன்னு ஒரு வெள்ளைக்காரன் வீடியோ போட்டிருப்பான். பட் அதை பார்த்துட்டு நீங்கள் போய் கோல்டு இமெயில் பண்ணால் உங்களுக்கு அங்கே கிடைக்க போகிறதில்ல. ஏன்னா அவன் யூகேயில் இருக்கான், அவன் யூகேயில் இருக்கிற ஒரு கிளைண்ட்டுக்கு இமெயில் பண்ணுறது மூலமாக அவனுக்கு அந்த ஜாப் கிடைக்குது. பட் நாம் அதை பண்ணுறது மூலமாக கிடைக்காது. இதை கண்டிப்பாக புரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்போ நாம் இந்த ஃபாரின் கிளைண்ட்ஸோட அவுட்ரீச் பண்ணி ஒர்க் பண்ணவே முடியாதடா. முடியும். நான் சொன்ன மெத்தடில் முடியும். நீங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு பிளாட்ஃபார்மில் உங்களுடைய ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணணும். அந்த ட்ரஸ்ட் வந்ததுக்கு பிறகு ஈஸியாக உங்களுக்கு கிளைண்ட் பே பண்ணுவாங்க. நான் எத்தனையோ கிளைண்ட்ஸோட இமெயில் பண்ணி மட்டுமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இது எல்லாமே இந்த ஃபைவர்லையும் அப்வொர்க்லையும் ப்ரொஃபைலை பில்ட் பண்ணதுக்கு பிறகு தான் கிடைக்குது. ஸோ நான் இந்த வீடியோவில் சொன்ன எல்லாமே தியரிட்டிக்கல் கிடையாது. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக நான் கண்ட விஷயத்தை தான் உங்ககிட்ட சொல்கிறேன். பட் நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்ப்பீங்க, ட்ராப் ஷிப்பிங்கில் ஏர்ன் பண்ணலாம் அல்லது ட்ரேடிங் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். பட் சொல்கிறவங்க யாருமே அதை வந்து எந்த அளவுக்கு ஏர்ன் பண்ணாங்கங்கிறத டீட்டெயிலாக சொல்ல மாட்டாங்க. ஏன்னா லாங் டேர்மில் அதெல்லாம் வச்சு நீங்கள் ஏர்ன் பண்ண முடியாது. ஸோ நான் இதை ஃபுல் டைமாக செய்கிறத நாடி எனக்கு கண்டுகொண்ட சில விஷயங்களை உங்களோட நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இது போக உங்களுடைய ஸ்கில்ஸை வந்து நீங்கள் யூடியூப்லேயோ அல்லது ஒரு கோர்ஸாவோ நீங்கள் டீச் பண்ண முடியும். அண்ட் இப்படியும் ஒரு சில நன்மைகள் இருக்குது. ஸோ நீங்கள் 2026 நீங்கள் ஆன்லைனில் மணி மேக் பண்ணணும், அதையும் லைஃப் லாங்குக்கு செய்யணும்னா ஃப்ரீலான்சிங் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே. அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது அப்கமிங் இயர்ஸில் இன்னும் அதிகமாக வளர்ந்து போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அண்ட் இதை நீங்கள் லைஃப் லாங்குக்கும் ஒரு ஜாப்பாக செய்ய முடியும். அண்ட் அது போக உங்களுடைய ஃப்ரீடமும் உங்கள் கையில் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த நாட்டுக்கும் ட்ராவல் பண்ணி கொண்டும் ஒர்க் பண்ண முடியும். So if you find this video helpful, please feel free to hit the thumbs up and thank you so much for watching this video. And இந்த ஃப்ரீலான்சிங் பற்றி இன்னும் கற்றுக்கொள்ளணும் அல்லது நீங்கள் ஆன்லைனில் மணி மேக் பண்ண இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒருத்தராக இருந்தால் please feel free to subscribe to this channel. So once again, thank you so much for watching this video and I'll see you guys in the next one.